Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுதவராய் இருக்கிறார். நாம் தலையிலே வணங்கி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த விசேஷித்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செவி கொடுத்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செவி கொடுத்து மனம் திரும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட என் தேவன் உதவி செய்வாராக. பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? என்ன ஊற்றணும்? தண்ணி ஊற்றணும். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செழித்தோங்கி வளரணும்னா நமக்கு என்ன ஊற்றப்பட வேண்டுமா? ஜீவ நதி, ஜீவ ஊற்று. அல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. என்னோட கூட பாடலாமா? ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. க்ளோரி. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. க்ளோரி. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமா மாறட்டுமே. அந்த கேளுங்க, என் வாழ்க்கையில என் சரீரத்துல என்னென்ன பலவீன பகுதி எல்லாம் இருக்குது, இப்போதே இந்த பலவீனத்தை எடுத்து போட்டு நீர் பலமாயனை மாற்றுவீராக. அல்லேலூயா. க்ளோரி. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலமா மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன
ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. க்ளோரி. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு ஜீவ நதியை கர்த்தர் உன்மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு அபிஷேக தைலத்தை உன்மேல கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால மாம்சத்தின் கிரியைகளை தேவன் வேரோட புடுங்கி எறிகிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய பலன் உனக்குள்ள வருகிறது. நீ பெற்றுக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய பலன், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஜெபிக்கிற என் தேவ ஜனமே, உன் சுக வாழ்வை தேவன் துளிர்க்க செய்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. Glory to God. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இங்கு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையினாலே இடைப்பட்டார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். அதிலே 19ஆம் வசனத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேணும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அந்த ஆசீர்வாதமான வார்த்தை பெறுவதற்கு முன்பதாக நம்முடைய பாத்திரத்தை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் பாத்திரவானாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருங்கள். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்ன? மாம்சத்தின் கிரியையை, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருங்கள். Praise the Lord. ஆமென். ஏனென்றால் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நீங்க மாம்ச இச்சைகளையும் மாம்ச கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு என்ன நேடுகிறதா? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரணத்துக்கு நேராக அது பயணிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தும் செத்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னோடு கூட திட்டம் தெளிவமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். மாம்ச இச்சையை, மாம்ச கிரியைகளை நிறைவேற்றாதிருங்கள். இன்றைக்கு உலகம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. உலகம் மாம்சம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் என்று சொல்லும் போது இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக நபர்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும். அல்லேலூயா. அது என்ன? மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் பொழுது, ஏவாள் இச்சையினால்
இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அது இச்சிக்கத்தக்க பழம் என்று அவர்கள் பார்த்தார்கள். அதே போல நோவா காலத்திலே மிருக ஜீவன்லாம் கீழ்ப்படியுது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஆகவே நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாக்க நினைத்தார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழையை நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேழையை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த பேழைக்குள் எல்லோரையும் கூப்பிடும் போது யாரும் வரல. இவன் என்ன பைத்தியக்காரன் பேழையை கட்டி அதுக்குள்ள கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கேலி கிண்டல் செய்கிறவளா இருந்தார்கள். மிருக ஜீவன்லாம் கீழ்ப்படிஞ்சது, அதெல்லாம் பேழைக்குள்ள போச்சு. அப்ப நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப இச்சையினால், உலக மாமிசம் சிந்தையினாலே இல்லையா, உலக ஆசையினாலே, உலக சிற்றின்பத்தினாலே இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க? பேழை என்பது சபை. அல்லேலூயா. பேழை என்பது சபை. அப்ப இந்த சபைக்குள் வராமல் அநேக நபர்கள் இச்சையினாலே, உலக ஆசையினாலே, உலக பாரங்களினாலே, உலகத்துல காணப்படுகிற சிற்றின்பங்களினாலே இன்றைக்கு சபைக்கு வராத, திருச்சபைக்கு வராத கூட்டத்தார் அநேக நபர்கள் வெளியே இருக்கிறார்கள். என் தேவ ஜனங்களே, இன்றைக்கும் நான் உங்களுக்கு அறைக்கூவல் விடுகிறேன். திருச்சபைக்கு வராத என் தேவ ஜனங்களே, இன்றைக்கு மனம் திரும்பாமல் நீங்க வெளியே இருப்பீர்களானால் தயவு செய்து திருச்சபைக்குள் வாருங்கள். உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் எந்த பகுதியில இருக்கிறீர்கள், நீங்கள் வசிக்கிற பகுதியிலே எந்த ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். வேளச்சேரி ரயில்வே நிலையம் அருகாமையிலே புதிய வாசல் சியோன் திருச்சபை உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அது பள்ளிக்கரணை தொடக்கமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள் ஆங்காக இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு, அதனால இந்த சபைக்கு போனா 2 மணி நேரம் இல்லையா, லேட்டா போனா யாருன்னு கேட்க மாட்டாங்க, சீக்கிரம் வந்தாலும் யாருன்னு கேட்க மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், இஷ்டத்துக்கு வரலாம். அப்ப அந்த மாதிரி சபைகளை தேர்ந்தெடுத்து போறாங்க. ஒரே லைட் மியூசிக்ஸ் தான், ஒரே கலர் லைட் தான் இல்லையா, அப்படி ஒரு மக்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். ஆமென். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எங்க பார்த்தாலும் கிருபை, ஆசீர்வாதம், இப்பேற்பட்ட காரியங்களை மாத்திரம் பிரசங்கிக்கிற சபைகளும் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நம்மலாம் ஸ்பெஷலிஸ்ட். என்ன ஸ்பெஷலிஸ்ட்? அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை வெட்டி என்ன செய்யணும்? அது கேன்சர் மாதிரி. ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்தின் இச்சை இருக்குமானால் அது கேன்சர். ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வந்தா அவன் பிழைப்பானா? அது முடிவு மரணம் தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு புதிய வாசல் சியோன் திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. எனது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருங்கள். அப்பேற்பட்ட காரியங்களை வேரோடு என்ன செய்யணும்? கற்பனை வெட்டி சுட்டரிச்சிடணும். அல்லேலூயா. ஆமென். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். ஆவிக்கென்று ஒரு பக்கம் மாம்சம் போராடுகிறது, ஒரு பக்கம் ஆவி போராடுகிறது, ஒன்றுக்கொன்று யுத்தம் நடக்கிறது. ஒரு தம்பி நேர தினத்துல என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், நீ போ, நேரா போ, பீச்சுக்கு போ, அங்க போ, அவன் ஃப்ரெண்டை கூப்பிடு, இங்க போடு, போ, ஜாலியா இரு, போ, போய் விழுந்துரு. மாம்சம் அவனை கூப்பிட்டுனே இருக்கு. ஒரு பக்கம் பிசாசு அப்படியே காதுல பேசினே இருக்கிறான். ஒரு பக்கம் இப்பதான் திரும்பி வந்திருக்கேன், திருப்பியும் கூப்பிடுறியா, போடா மானம் கெட்டவனே,
பிசாசு, பொல்லாதவனே, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்றியா, போ. அல்லேலூயா. பாருங்க, போராட்டம் நடக்குது. தேவ சமூகத்துல வந்து பிசாசு பேசிக்கிறான். நீ போ, இங்க கிளம்ப, இங்க இருக்காத, ஓடு ஓடு, சர்ச்சில் இருக்காத, போ, நீ போ, பீச்சில் போ, ரோட்டுக்கு போ, தெருக்கு போ. அல்லேலூயா. அழகா அவங்க வாழ்க்கைய, நாற்றமாக இருந்த வாழ்க்கைய வாசமாக மாற்றினார் அல்லவா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைய இல்லையா, நாற்றமாக இருந்த வாழ்க்கைய தேவன் வாசமாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் பிசாசு அவனுக்கு பொறாம விடமாட்டான். அவன் ஒரு சந்தோஷமா இருந்தா குடும்பத்தை கலைக்கிறவன் பிசாசு. ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருந்தா நிம்மதியை கலைக்கிறவன் பிசாசு. ஒரு மனம் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிரிவினை அது பிசாசு விதைக்கிற விதை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மனதை கெடுக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை அவன் போடுறான், விதைய போடுறான். நம்ம என்ன செய்யறோம்? கனி கொடுத்துறோம். எதுல? மாம்ச இச்சையில கனி கொடுக்கிறோம். நீ கசப்பான கனி கொடுக்கிற. உன் கனி எப்பேற்பட்ட கனியா இருக்கிறது? உன் கனி ஆவிக்குரிய கனியா இருக்கிறதா, அது மாம்ச இச்சையின் கனியா இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாம்ச அப்படியே இச்சிக்கத்தக்க கனியை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாங்க ஏவாள். தேவன் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆஸ்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் சாபமாய் மாறி அவர்கள் அழகான ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை தேவன் வெளியே அனுப்பிவிட்டார், துரத்திட்டாரு. திருப்பியும் அவங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரொளி பட்டயத்தோடு தேவ தூதரை நிறுத்திட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. பிசாசன் அழகா மாம்சத்தின் கிரிய விதைய போட்டுட்டே போறான். டக்கு 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 டக்குன்னு போட்டே போறான். அது அழகா உள்ள வேறு முளைச்சி வந்து கனி கொடுத்து கர்ப்பம் தரிக்குது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பினால் கணவன் மனைவி எப்படி ஊழியம் செய்யணும்? அன்பினால் ஊழியம் செய்யணும். அதே போல சகோதரர்கள் அன்பினாலே ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அந்த அன்பு இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அன்பு இல்லை. என்ன இருக்கு? வம்பு தான் இருக்குது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றா பாருங்க, அன்பினாலே, அல்லேலூயா, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றில் அன்பே பெரியது. இன்னைக்கு விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், அன்பு இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அன்பு இருக்கா? அம்மா, ஐயா, நமக்கு அன்பு இருக்கா? அன்பு இருக்கு பாஸ்டர். அன்பு இல்லாமையா? அந்த அன்பு சற்று சுரண்டி பார்த்தா தெரியும், அது அன்பா வார்த்தைகள் வருதா, அது அம்புகளா வருதான்னு தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை அம்புகளா தான் வருகிறது. ஒருவர் அப்படியாக தான் எனக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அன்பா இருக்கணும், சகோதரத்துல அன்பு நேசிக்கணும், ஒப்புரவாகணும் என்று சொல்லும்போது நான் ஒப்புரவானேன், அன்பா இருந்தேன், அவளுக்கு இன்னைக்கும் ஆதரவாய் இருந்தேன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பாருங்க, அவங்க குறை சொல்லுகிற காரியமா இருந்தது. அப்ப குறை சொல்லும்போது நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் ஆரம்பத்திலே சரியாக இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். அமைதி இல்லாததினாலே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இப்படி அல்லோல் படுகிறது, அவஸ்தைப்படுகிறது என்று சொன்னேன். அப்ப
அவங்க காரியத்தை சற்று நான் சொன்னேன், இந்த காரியம் நீங்க செஞ்சிருக்கீங்க, அதனால இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. அது சொன்ன மாத்திரத்துல எப்படி என்னை சொல்லலாம்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவமான காரியங்களை தேவன் சொல்றாருன்னா அது என்ன செய்யணும்? எடுத்து போடணும். இப்போ உன் வாழ்க்கையில எம்மா புண்ணா இருக்கு, சீழ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது சொல்லி கிளீன் பண்ணி எடுத்து போடணும். ஐயோ அது தப்பா நினைச்சுக்குவாரு, அவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன ஆயிடும்? அந்த சின்ன புண்ணு பெருசா மாறிடும். அல்லேலூயா. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எதுக்குங்க வம்பு, நீ நல்லா இருப்பா சாமி, நீ ஆசீர்வாதமா இருப்பா சாமி, நீ சரியான மனுஷன், நீ செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க ஆமா சாமி போடக்கூடிய நபர்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஆமா சாமி போடுறவங்க தான் பக்கத்துல வச்சுக்குவாங்க. இந்த ஆமா சாமி போடுறவங்களாம் அப்படி ஆட்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பரலோகம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம். உன் வாழ்க்கையில ஒரு நண்பன்னா உன் வாழ்க்கையில என்ன சரி என்ன தவறுன்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான நண்பன். நீ செய்யற தவறுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது, பாவ சந்தோஷத்துக்கு உடந்தையா இருக்கக்கூடாது. அதே போல லோத்தின் மனைவி பாத்தீங்கன்னா, ஐயோ நான் வாழ்ந்த பூமி அழியுதே என்று சொல்லி பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். இன்றைக்கு அநேக நபர்கள் என்ன பார்க்கிறாங்க? உலக மாம்சம் இச்சை இழுக்குது, பின்னிட்டு பார்க்கிறாங்க. பின்னிட்டு பார்த்த லோத்தின் மனைவி உப்பு துணாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அநேக நபர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? பின்னிட்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவரை தான். ஒரு மனுஷன் சரியில்லை, ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், கர்த்தரையே நோக்கி ஜெபிக்கணும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு ஒரே சொல்யூஷன் ஆண்டவர் தான். ஆண்டவர் தவிர வேற யாரும் கிடையாது. ஆனால் அந்த சொல்யூஷன் ஆஃப் காட், அந்த நமக்கு அல்லேலூயா, நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அவர்தான் உன் பரிகாரி. அப்ப அந்த பரிகாரியை கர்த்தரை விட்டுட்டு பரிகாரம் செய்ய போறது. ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தை போயிட்டு என்ன பண்றாங்க? நீ கூட்டினு வா, நாங்க கூட்டினு போறேன் அவர்கிட்ட. ஐயோ வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை? இந்த காலையெல்லாம் கேட்கும்போது மிகவும் மிகவும் வேதனையா இருக்கிறது. ஒரு கூட்டம் அழிவுக்கு நேராய் பின்மாற்றமாய் போய் கொண்டிருக்கிறது. சர்வ சாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனை துதித்த வாயிலே, ஜெபித்த வாயிலே பின்மாற்றத்தினால உலக மாமிசம் பிசாசுல வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இன்றைக்கு மந்திரவாதிகள் பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை கேள்விப்படும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஆண்டவரே, எப்பேற்பட்ட குடும்பம் இன்றைக்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாத்திரம் கெட்டு போய் இருக்கிறது, நம்முடைய கனிகள் அழுகி போய் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம ஜீவன் போற வரைக்கும் எல்லாரையுமே நேசிங்க, எல்லாரையுமே நேசிங்க. நான் கூட கோபத்துல ஒரு சில பேரை திட்டுவேன். கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணது தெரியும். நானும் என்னுடைய துணைவியாரும் பாஸ்டாமாவும் கடைக்கு போயிட்டு வந்துருக்கும் போது டீ கடையில் நிற்கிறோம். டீ கடையில் இருக்கும்போது ஒரு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க நம்ம உதவி செய்யலாம். ஆனால் நல்லதான் இருக்கிறாங்க, நல்லதான் நடக்கிறாங்க. காசை வாங்கிட்டு குடிக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு
பன்னு பிஸ்கட்லாம் தேவையில்லை, காசு கொடு எனக்கு, அது போதும். எதுக்கு? நான் காசை கொடுத்து நீ போய் குடிக்கணும். உனக்கு வேணா சாப்பாடு வாங்கி தரேன், அதெல்லாம் வேணாம் எனக்கு, நீ காசு கொடு. நீ குடிக்குதா? கொடுக்க முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு குடிக்குன்னு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாரு? யாசகம் வாங்கி கொண்டிருக்கிறதான நபர்கள். எல்லாரையும் சொல்லவே இல்லை. ஒரு சில பேர் இப்படி யாசகம் வாங்கி அவங்கள குடிக்காம இருக்க முடியாது. நான் சொன்ன உனக்கு வேணும் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க. பாருங்க, மலையாளிஸ்லாம் டீ கடை போட்டுட்டு நல்ல வியாபாரம், செம்ம வியாபாரம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, சில பேர் இருக்கிறாங்க ஹோட்டல்ல. ஒரு தம்பி வந்தான், இந்த மாதிரி யாருன்னா கேட்டு வந்தானா, பாவம் முடியல, உண்மையிலே அவனுக்கு முடியலன்னா அவனே சாப்பாடு வாங்கி பில்லு போட்டு எடுத்து கொடுத்துருவான், நான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அமே நான் கூட என்ன டீ பண்ணி தான் வாங்கி கொடுத்துருவோம். சில பேர் ஏற்றுக்கொள்ள காசா கொடுனா தயவுசு காசு கொடுக்க, ஏதாச்சும் அவன் சாப்பிட தான் வாங்கி கொடுத்துருங்க. அல்லேலூயா. அதுவும் யாருன்னு பாருங்க, நல்லா குழந்தைய வச்சுலாம் பிச்சை எடுப்பாங்க, கை குழந்தைய வச்சுட்டு. உண்மையில அப்படிப்பட்ட ஆட்கள் போடாதீங்க, வேலை செய்ய சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அது அவங்க குழந்தையா கூட இல்லைன்னு தெரியல, சரி ஓகே, அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆமே. நீங்க பாருங்க, அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பற்றித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆமே. ஒரு குடும்பத்துல நீங்கள் ஒருவருக்கொருவர் கடித்து பற்றித்தீர்களானால், எப்படி? யாருங்க கடிப்பாங்க? எது கடிக்கும்? நாய் கடிக்கும். வெறி வந்தா ரோட்ல போற எல்லாரும் போய் கடிக்குது. இன்னைக்கு வந்து சொன்னாங்க, ஐயோ நாய் வந்து பாவம் ஒரு குழந்தைய போட்டு கடிக்குதுங்க. ஏன்? நாங்க போறோம், யாராவது செல்மசம் பண்ணாங்க, உடனே அப்படியே கடிக்க வருது. எவ்வளவு பேருக்கு? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அரசாங்கம் வெளியே நாய் வாக்கிங் கூட்டிட்டு போனா நாய்க்கு வாயில என்ன செய்யணும்? அந்த மவுத்து ஃபுல்லா அந்த மாஸ்க் மாதிரி போடணுமா, அப்படிதான் கூட்டிட்டு போன. ஏன்னா டக்குன்னு கடிச்சு என்ன பண்றது? அல்லேலூயா. சரி, ஆனா இது ரோட்ல இருக்க நாய் ஓகே. சில பேர் இருக்காங்க வீட்டிலே இருக்கிறாங்க, அல்லேலூயா, வீட்டிலே இருக்கிறாங்க, ஒருத்தர் போட்டு கடிச்சுக்குவாங்க. சில பேர் பல்லெல்லாம் பதிஞ்சிருக்கு தெரியுமா? கச்சக்கல்ல பல்ல பதிஞ்சிருக்கு விஷம். மிருக விஷத்தை விட மனுஷனுடைய விஷம் அதிகம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், அல்லேலூயா, 15ஆம் வசனத்துல கலாத்தியர் 5:15 பார்க்கணும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கருத்து பற்றித்தீர்களானால் அழிவீர்கள். ஒருத்தரை போட்டு ஒருத்தரை மாத்தி மாத்தி சண்டை போட்டு என்னதான் முடிவு? என்னதான் முடிவுங்க அது? அல்லேலூயா. அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவரை கட்சித்து நீங்க பண்ணீங்கன்னா, பேசினீங்கன்னா என்னதான் முடிவு? அழிவுதான் முடிவு. ஆண்டவர் சொல்லிட்டார் கிளியரா. ஒருத்தர் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, நீ தண்ணி ஊத்து, ஆஃப் ஆயிடுவாங்க. ஒருத்தர் கத்தினே இருக்கிறா, நீ ஆஃப் ஆயிடு, அவ்வளவுதான். எரியிற நெருப்புல நீயும் கொல்லி கட்டைய வச்சு உன்ன எரியும் திகு 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 திகுன்னு. இன்னைக்கு உனக்கும் நிம்மதி இருக்காது, மற்றவங்களும் நிம்மதி இருக்காது, சமாதானம் பண்ணுகளுக்கும் நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. அன்புங்க, அன்பு. நீ அன்பா இருந்தா வம்பே வராது. நீ அன்பா இருந்தா, அவன் ஃப்ராடா இருந்தா கூட அவன் மனம் திரும்பி வருவான். அவன் மனம் திரும்புவதற்கு நம்ம என்ன செய்யணும்? டைம் கொடுக்கணும். பாருங்க, இன்னைக்கு மாம்சத்தின் கிரியைகள், சில பேருக்கு பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. அதனால யூதாஸ் காரியத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். அந்த வெள்ளி காசை போயிட்டு ஐயோ நீ இயேசு விடுவித்துற சொல்லி கொடுக்குறான், முடியாது, முடிஞ்சு போச்சு, கதம்.
அந்த காசை அவன் தூக்கி போடுறான். தூக்கி போட்ட பிறகு அவர் செஞ்சிருக்கணும், ஆண்டவரே ஐயோ நான் பாவம் செய்தேன் மன்னிங்கப்பா, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தானே மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறி மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆண்டவர் பாதத்துல விழுந்து இருக்கலாம். குற்ற மனசாட்சி அவனை குத்தினது. ஐயோ நான் இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி நாண்டு கொண்டு செத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யூதாஸ் காரியத்தும் ஒரு தவறான முடிவு தான் எடுத்தாரு. நீ ஆண்டவர்கிட்ட சரணடையணும். அதுவும் மாம்சத்தின் எண்ணங்கள் தான், மாம்சத்தின் கிரியைகள் தான். ஐயோ நான் பாவம் செய்தேனே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மாம்சத்தின் எண்ணங்கள் தான். பிசாசன் போடுகிற காரியம் தான், பிசாசன் விதைக்கிற விதை தான். மாம்சமா நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம் வரதுக்கு என்ன காரணம்? இந்த மாம்சம் தாங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள பிரிவினை வருவதற்கு என்ன காரணம்? இந்த மாம்ச இச்சை தாங்க. அல்லேலூயா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? பின்னு நான் சொல்வது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிறாரா? உனக்குள் ஆளுகை செய்கிறாரா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, ஏனாற்றலானவரே, ஆவியானவரே, ஏனாற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்று, பயன்படுத்தும் பயன்படுத்து பயன்படுத்து பயன்படுத்து. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, ஏனாற்றலானவரே, ஆவியானவரே, ஏனாற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்ப
செயல்படுத்தும் விருப்ப செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஏனாற்று ஆனவரே ஆவியானவரே ஏனாற்று ஆனவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதன் தொடர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையில அது தொடர்ந்து பிரசங்கிக்கப்படும். ஆகவே புதிய வாசல் சியோன் திருச்சபை ஆமென் யூடியூப் சேனல்ல நியூ வே ஜியான் சர்ச் அது நியூ வே ஜியான் மினிஸ்ட்ரிஸ் என்ற யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, இந்த வார்த்தை ஆமென் மாம்ச இச்சையை கிரியைகளை நிறைவேற்றாதிருங்கள், இதான் செய்தியுடைய தலைப்பு. ஆகவே தொடர்ந்து நம்ம இதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்க புதிய வாசல் சியோன் திருச்சபை என்கிற பேழைக்குள்ளாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆமென். காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அருகாமையில, காமாட்சி ஹாஸ்பிட்டல் பின்புறத்துல மயிலை பாலாஜி நகர் 2ஆம் பகுதி மாருதி கார் ஷோரூம் பின்பகுதியில் 2வது தெரு ரைட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்மிஸ் சிக்கன் சென்டர்னு வரும். நீங்கள் ஜூசி வேர்ல்டுன்னு ஒரு கடை இருக்கு, அதுக்குள்ள அப்படியே வந்துட்டீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் பிஸ்மிஸ் சிக்கன் சென்டர் இருக்கும். அது நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உள்ள செகண்ட் ரைட்ல ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட் எதிர்க்க உள்ள பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கும். அல்லேலூயா ஆமென். புதிய வாசல் சியோன் ஜெப வீடு. ஆகவே அந்த பிரேயர் ஹவுஸ்ல நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். ஆகவே வருகிற உங்களை தேவன் தாமே ஆஸ்வதிப்பார். காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தொரப்பாக்கம், ஓஎம்ஆர், ஈசிஆர், ஒரு பக்கம் மேடவாக்கம், பெரும்பாக்கம், வண்டலூர், அது வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, தரமணி, திருவான்மியூர், சைதாப்பட்டு அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்கட்டில், மடிப்பாக்கம், ராம்நகர் இப்படி ஏரியா போயிட்டு இருக்கு. ஆகவே 4 திசையில் இருக்கக்கூடிய மக்கள் அருகாமையில நீங்க இருப்பீர்களானால் என்னங்க மாம்சத்தின் கிரியைகள், என்னங்க மாம்ச இச்சைகள், என்ன இந்த மாம்ச கிரியைகளால மாம்ச இச்சையினால நம்ம வாழ்க்கையில அதை செய்தோமானால் பரலோகம் போக முடியாதா? நாம் அனைவரும் பூமியை கூறியவர்கள் அல்ல. ஒரு நாள் நாம் காணும் இந்த உலகம் அழிந்து போய்விடும். காணாத பரலோகத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 7200050333. ஆமென். கூகுளில் நீங்கள் அட்ரஸ் போடணும் அப்படின்னா நியூ வே ஜியான் மினிஸ்ட்ரிஸ், அது புதிய வாசல் சியோன் திருச்சபை, நியூ வே ஜியான் சர்ச் எது போட்டாலும் உங்களுக்கு இந்த அட்ரஸ் லொக்கேஷன் வரும். ஸோ தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய மகனாக மகளாக வாழ வளர உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய உள்ளத்திலே கடந்து செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். எல்லோரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரா கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நாம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.